காலையில எந்திரிச்ச உடனே அவசர அவசரமா பல்ல விளக்கிட்டு பாதி குளிச்சும் குளிக்காம ஸ்விக்கில ஆர்டர் போட்ட சாப்பாடை பாதி மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பணும்னா மெயின் ரோட்ல 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். நம்ம டிராபிக் ஜாம்ல மாட்டி நிற்கும் போது தான் கரெக்டா நம்ம மேனேஜர் கால் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட திட்ட வாங்கிட்டு ஒரு வழியா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் டிராபிக் ஜாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அடிச்சு புடிச்ச ஆபீஸ் போனோம்னா போன்ல திட்டினது பார்த்தாதுன்னு நேர்ல வேற ஏன் லேட்டு அப்படின்னு கிளின்னு கிளிப்பாங்க. இப்படி எல்லா திட்டையும் வாங்கிட்டு 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 10 மணி நேரம் செய்வோம். ஒரு வழியா நைட் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா எங்க இருந்து தான் இந்த சிந்தனைகள் எல்லாம் வரும்னே தெரியல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு நம்ம நிம்மதியா படுக்கும் போது தான் நம்ம மைண்ட் ஓவர் திங்கிங்க ஸ்டார்ட் பண்ணும். ஐயோ இந்த மாசம் வேற இஎம்ஐ கட்டணுமே, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, நம்ம வேற 2 நாள் லீவ் போட்டிருக்குமே, அதுக்கு சேலரி பிடிச்சிக்குவாங்களே அப்படின்னு இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு வழியா கண்ணை மூடணும்னா அடுத்த 5வது நிமிஷம் விடிஞ்சிடும். சிட்டிஸ்ல இருக்க பாதி பேரோட வாழ்க்கை இப்படிதான் டெய்லியும் போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காலையில எந்திரிக்கும் போதே ஆடு மாடு குருவி சத்தத்தோட நம்ம முருகரோட கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுக்கிட்டே எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே வந்து நின்று இயற்கை காத்த சுவாசிச்சுக்கிட்டே சூரியன் உதிக்கிறத பார்த்துக்கிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மா கையால சாப்பிட்டுட்டு சம்பளம் கம்மியா இருந்தாலும் பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மனசுல டிப்ரெஷன் இருந்தாலும் நைட்டு ஒரு 7 மணிக்கு டீ கடை பக்கம் போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும் 8-10 டிப்ரெஷன் ஓடியே போயிடும். இப்படி ஒரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கைய கிராமத்துல. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வேலைக்காக சிட்டிக்கு போனவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆரம்பத்துல எல்லாருமே என்னடா இது கிராமத்துல ஆடு மாடு 4 குடிசை தவிர வேற எதுவுமே இல்லையே, இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர்றது, இதுவே டவுனுக்கு போனோம்னா 4 காசு பார்க்கலாம், லைஃப்லயும் முன்னாடி வரலாம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி புதுசா சிட்டிக்கு போறவங்களுக்கு அந்த சிட்டி வாழ்க்கை செட் ஆயிருச்சுன்னா ஓகே, ஒருவேளை செட் ஆகாம போயிருச்சுன்னா கரையை கடந்த புயல் மாதிரி உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூருக்கு போய் நல்லா வேணுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சுட்டு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு கடைசியில இந்த சிட்டி வாழ்க்கை ரொம்ப மோசம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வளர்த்து விட்ட ஊரை குறை சொல்றது நம்மளை வளர்த்து ஆளாக்குன அம்மாவை குறை சொல்றதுக்கு சமம். மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான், வளர்த்து விட்டவனுக்கு இறக்கி விட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெளியூர் போயிருப்பாங்க, ஒரு சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக வெளியூர் போயிருப்பாங்க. ஆனா யாரா இருந்தாலும் சரி எப்படா தீபாவளி பொங்கல் லீவ் வரும் அப்படின்னு தினம் ஏங்குவாங்க. அந்த லீவ்ல ஊருக்கு போய் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்ட இடத்தையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மறுபடியும் பார்த்துட்டு அந்த 5 நாள் லீவை சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த லீவ் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரும் பாருங்க ஒரு கவலை, அது நரக வேதனை. அதுக்குள்ள லீவ் முடிஞ்சது, இனி ஊருக்கு போனோம்னா டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கணும், 10 மணி நேரம் வேலை செய்யணும், எப்படா சண்டே வரும் அப்படின்னு ஏங்கி கிடக்கணும், இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஊருக்கு கிளம்பும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து நம்மள பஸ் ஏத்தி விடுவாங்க. பஸ்ஸை மூவ் பண்ணும்போது ஜன்னல் வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிடலாமா அப்படின்லாம் தோணும். இந்த வலி வேதனையெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். லீவ் முடிஞ்சு ஊருக்கு போறது ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சொந்த ஊர்ல இருக்கும்போது அம்மா அப்பா நண்பர்கள் ஆடு மாடு தோட்டம் இது எல்லாத்துக்கு மேல சொந்த வீடு அப்படின்னு எந்த கவலையும் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா சிட்டிஸ்ல இஎம்ஐ வேலை வீட்டு வாடகை டிப்ரெஷன் அப்படின்னு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். மாச கடைசியானா வீட்டு வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கணும், இது எல்லாத்துக்கு மேல ஊருக்கு காசு அனுப்பணும், இது எல்லாத்தையும் நினைச்சு ஒருத்தரோட வாழ்க்கையும் டெய்லியும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா இயற்கையான காத்தும் அம்மா கையால சமைச்ச சாப்பாடும் நிம்மதியான வாழ்க்கையும் கோடி ரூபாய் கிடைச்சாலும் சிட்டிஸ்ல கிடைக்காது. ஆனா கோடி ரூபாய் கிடைக்கிற வாழ்க்கை தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிராமத்துல கிடைக்காது. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். என்னதான் நீங்க சிட்டிஸ்ல பெரிய பெரிய வேலையில பெரிய பெரிய பொசிஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தாலும் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது சொந்த ஊருக்கு வாங்க, உங்க அப்பா அம்மாவை பாருங்க. என்னதான் இப்ப நமக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாலும் நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சத்தியமா வராது. அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னாலே உங்க டிப்ரெஷன் எல்லாம் பாதியா கம்மியாயிரும். சோ சொந்த ஊர் அப்படிங்கிறது வெறும் ஊர் மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷன். உங்களோட சிட்டி லைஃப்ல எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம், பாதியில கலட்டி விட்டுருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணிருக்கலாம். ஆனா எப்பவுமே உங்களை ஆதரிக்கிறதுக்கும் உங்க கூட நிக்கிறதுக்கும் உங்களை வரவேற்கிறதுக்கும் இங்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சோ வெளியூருக்கு போங்க, நல்லா காசு சம்பாதிங்க, பிடிச்சத பண்ணுங்க, ரொம்ப பெரிய ஆளா வாங்க. ஆனா என்னைக்கும் சொந்த ஊரை மட்டும் மறந்துடாதீங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எத்தனை பேர் சொந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.